நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் நான் டவுனா இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதுல எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறத பார்த்து நானே கண்கலங்கி என்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். டெஃபினட்டா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார். ரிவ்யூங்கிறது படத்துடைய ரிவ்யூ இல்லை. முகமே தெரியாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது, அதை தான் பேசணும். ஃபர்ஸ்ட் பார்ட் பிரதர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே இதுக்கான பிளான்ஸ் இருந்துச்சு. ஒரு கரெக்டான கதை இப்போ அமைஞ்ச உடனே இதுக்கான ஒர்க்ஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட யூஸ்வலாக மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை யூஸ் பண்ணிப்பாங்க, பட் வேற ஒரு ஸ்டோரி வேற ஒரு களமாக போவாங்க. அப்படி போகாமல் நம்ம அந்த ஸ்டோரி எந்த இடத்துல விட்டோமோ அதுலேருந்து ஒரு கண்டினியூஷனாக ஒன்று பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ படம் August 15 ரிலீஸ் ஆகுது. பார்த்து நீங்கள் தான் உங்களோட ஃபீட்பேக் சொல்லணும். இது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டரில் பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லா. இப்போ ஹாரர் மூவி எந்த அளவுக்கு இருக்குது சார்? இப்போ இங்கிலீஷில் ஈவில் டெட் எல்லாம் வந்து பயங்கரமான மியூசிக் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. தமிழ் படம் அந்த அளவுக்கு அதே இதில் கொண்டு வர முடியும் இல்லை சார். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக எடுத்த எல்லா படங்களும் ஹிட். நீங்கள் தமிழில் கரெக்டாக எடுக்கப்பட்ட பேய் படங்கள் எல்லாமே ஹிட். நீங்கள் யாவரும் வல்லம்ஸ் பாருங்கள், மாயா பாருங்கள், இந்த மாதிரி அந்த எல்லா இப்போ ரீசெண்டாக இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி பேச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னாங்க, அதுவும் ஹிட். ஸோ ஹாரர், அந்த பியூர் ஹாரர் ஜானருக்கு எப்போவுமே ஒரு ஃபேன்ஸ் குளோபலாக இருக்காங்க. அது கரெக்டாக பண்ணால் அது எப்போவுமே சக்ஸஸான ஒரு ஃபார்முலா தான். மக்கள் மத்தியில் அந்த பேய் நம்பிக்கையெல்லாம் இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு சிலர் அதாவது அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை. பட் அது நம்பினாலும் நம்பாட்டினாலும் தியேட்டரில் உட்காந்து அவங்க அந்த ஒரு 2 மணி நேரம் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபேக்டர்ஸ் வந்து அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் தான். பார்ட் 2 எடுத்துருக்கீங்க, மறுபடியும் சீரீஸ் மாதிரி அப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, ஆமாம், இது பார்ட் 4 வரைக்கும் கதையாகவே நாங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 4 பார்ட் ஒரு ஃப்ரான்ச்சைஸில் இது வந்து ஒரு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி. ஆமாம், அதே மாதிரி தான் இருக்கும். இல்லை, அதே தான். அவருக்கு வந்து அவர் எக்ஸைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அமையணும். அது அமைஞ்சாதான் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இதுவும் அவங்களோட கெரியர்ல இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான ஃபில்ம். படத்துல இந்த மியூசிக் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்துல வந்து அருள் ப்ரோ, அப்புறம் பிரியா, அப்புறம் அர்ச்சனா, முத்துக்குமார் சார் இருக்காங்க, அருண் பாண்டியன் சார் இருக்காங்க. இதை தவிர மீனாட்சின்னு ஒருத்தவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. காஸ்டா இவ்வளவுதான் பேசிக். பட் டெக்னீஷியன்ஸா சாம்சியஸ் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் அப்படின்றவர் தான் டிஓபி, குமரேஷ்ன்றவங்க. அப்புறம் ஆர்டிஸ்டா இப்போ 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிமாண்டே நடிச்ச அந்த ஃபாரினர் அவர் திரும்பி பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு ஒரு 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 புத்திஸ்ட் ஆங்கிள் ஒன்று தேவைப்பட்டுச்சு, ஒரு மாங்க்ஸ் அவங்களோட ஒரு ஆங்கிள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து செரிங் டார்ஜின்னு ஒருத்தர், அவர் வந்து ஆஸ்கர் வாங்கின ஒரு டாக்குமெண்ட்ரியில பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் புது அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா இருக்கு சார், நிறைய இருக்கு. ஆக்சுவலா இது அது இப்போ அந்த ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அந்த படம் வந்து நாங்க எதிர்பார்க்கல அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும், எல்லாருக்கும் இது எவ்வளவு பிடிக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கல. பட் அப்படி ஒரு இது அது ஒரு ரெகக்னிஷன் அது கிடைச்சிருச்சு. இப்போ திரும்ப நம்ம அதை பண்றோம் அப்படின்னா நம்ம அதை சர்பாஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் என்னைக்கு கிடைக்குதோ அப்போ பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு 9 இயர்ஸ் வெயிட். ஸோ ஒரு சில புது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் கிடைச்சிச்சு, ஒரு புது களத்தை ஓப்பன் பண்றதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இல்லை, இந்த ஆக்சுவலா டிமாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காததை விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அந்த படம் முடிஞ்சோடனே லைக் ஒரு 6-7 மந்த்ஸ் கழிச்சு நான் தான் அஜய் கிட்ட ஃபோன் பண்ணி, ஐ திங்க் நம்ம பார்ட் 2 எடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குன்னும் போது அவர் என்ன சொன்னார், நம்ம பார்ட் 2ன்றது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சா மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னார், ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய், அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணி அண்ணனும் காசி சாரும்
தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போது த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமாக தெரியும். ஓகேயா? அப்புறம் மனோஜ் சார் அவரு, அப்புறம் இவங்க அர்ச்சனா, நீங்க தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும் சார். அப்படிலாம் கிடையாது சார். ஆக்சுவலா நாங்க சம்மர்லயே இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது. அஜய் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தார். இது மாதிரி வந்து சிஜி வந்து நல்லா வந்தே ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் மூவி வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் இந்த படத்தில் சிஜி நல்லா வந்தே ஆகணும். ரெண்டாவது ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது சிஜி ரொம்ப முக்கியம். அதுவும் எங்கள் படத்தில் வந்து 80% ஃப்ரேமில் ஐ திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பாபி சாரும் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்னதான் அவங்க முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் உள்ள கமிட் ஆனாலும் அவங்க படம் பிடிச்சிருக்குன்றனால சிஜிக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15 வரோம். பர்பஸாக வரல. ரெண்டாவது ஆகஸ்ட் இப்போ என் படமே நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். வேற ஒரு படமாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 வந்திருக்க மாட்டேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா வெளியில் போய் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி 4 நாள் லீவ் வருது. ஸோ அதனால தான் வரும். எனக்கு என்னன்னா மனசால வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும், நம்ம படமும் நல்லா பண்ணணும். அந்த படம் ஆப்வியஸாக நல்லா பண்ணணும், அதில் விக்ரம் சார் இருக்காரு. ஸோ இந்த 2 படமுமே இந்த 4 நாள் நல்லா பண்ண. அப்புறம் ரகு தாத்தா வருது, அந்த படமும் நல்லா ஓடணும். இந்த 3 படமும் நல்லா பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க. இல்லை சார், அது அவங்க அபிப்பிராயத்தை வெளில வந்து சொல்ல போறாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒரு படம் பார்க்கும்போது. நான் இந்த ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது நான் இவரும் பயங்கரம் ப்ரெஷராக இருந்தார் ரிலீஸுக்கு முந்தின நாள். அது சொல்லாமா? அதை சொல்லாம அதை சொல்லிடலாம்ல. ஓகே, அது என்னன்னு நீங்க அப்புறம் அவர் தனியா கேட்டுருங்க. ஸோ அது நீங்க எப்படி கேட்காம விட போறீங்க? அடுத்த கேள்வி அதுதான் அப்படின்னு பாக்குறேன். ஸோ அப்போ வந்து அவரும் டென்ஸ்டா இருந்தாரு, நானும் டென்ஸ்டா இருந்தேன். எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹிட்டு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் வந்துச்சு. பட் ஈவினிங் அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரசரன்னு பயங்கரம் பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் நான் டவுனாக இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதில் எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண்கலங்கி என்னை எந்து பண்ணிட்டேன். அவர் என்ன மாட்டேன்ற மாதிரி. நான் நம்ம தகராறு பண்ணாரு என்ன வச்சு, கணேஷ் விநாயக்குன்னு சொல்லிட்டு தகராறு தேன்லாம். அவரோட இப்போ ஒரு படம் முடிச்சுட்டாங்க, இன்னும் டைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அப்புறம் இப்போ பேஷன் ஸ்டுடியோஸ்ல வந்து பிரபு ஜெயராம்னு என்னங்க சார் உங்க சட்டம் எடுத்தாரு, அவரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு. இயக்குனரும் அருள் அவர்களும் சொல்றதை தாண்டி புதுசா நான் எதுவும் சொல்லிட போறது கிடையாது. ரொம்ப ப்ராப்பரான ஒரு டைரக்டருடைய படம். ஸோ எல்லா படத்துக்கும் முழு நம்பிக்கையை கொடுத்து உழைக்கிற மாதிரி இதுலேயும் பெரிய டீம் உழைச்சிருக்கோம். படத்தை உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிடுறோம், பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல, ஆல்ரெடி நாங்க களத்தில் சந்திப்போம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா? அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க இந்த படம். எனக்கு களத்தில் சந்திப்போம்ல நான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த முறை அதுல வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம். இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர். ஆனா அவர் வந்து அதே சில்ட், சர்காஸ்டிக், ஹாப்பி பர்சன். உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாரு, என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி. எல்லாரும் மனுஷங்க தானே. இப்போ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நடிகர்களுக்கும் இருக்க தானே செய்யும். அதுதாங்க, அதான் கேட்டாங்க கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார். ரிவ்யூங்கிறது படத்துடைய ரிவ்யூ இல்லை, கிரிட்டிசிசம் அது எல்லாமே ஓகே தான். நம்ம அட்ரஸ் பண்ணது வந்து டெஃபினட்டா பத்திரிகை நண்பர்கள் அவங்க படத்தை பத்தி சொன்ன ரிவ்யூவோ இல்லைனா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்தை பத்தி நம்ம பேசல அந்த யூடியூப் இன்டர்வியூல. நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியால எல்லாருக்கும் ஒரு
முகமே தெரியாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது, அதை தான் பேசணும். ஸோ யூ ஆர் ஃப்ரீ, நாங்கள் வில் பி வெரி ஹாப்பி. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ, ரிவ்யூ இஸ் அ ரிவ்யூ, அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்ன கருத்து வருதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்து வளர முடியும். அதனால அது நம்மள மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கான பதில் கிடையாது. ஏன்னா டிமாண்டி காலனி 1 படம் நான் வந்து பார்த்து பயந்து தூக்கம் இல்லாம இருந்த டைம்ல கூட நான் நினைச்சு பார்க்கல டிமாண்டி காலனி 2ல நான் ஒரு பார்ட்டா இருப்பேன்னு. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்தா விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா இது என்னோட முதல் படம் அப்படின்றதுனால எப்படி ஒரு படம் உருவாக்குறாங்க, எப்படி எல்லாரும் இதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சது. இத்தனை நாளா ஒரு ஆடியன்ஸா தியேட்டர்ல போய் உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சுட்டு இருக்கும் போது அது பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டம் தெரியல. பட் இந்த செட்ல என்னால அதை பார்க்க முடிஞ்சது. ஹவு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் லெசன்ஸ் இன் திஸ் ஷூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பாபி சார், மனோஜ் சார்லாம் வந்த உடனே படம் இன்னும் பெருசான உடனே எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சார். லைக் ஃபுல்ஃபில். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இந்த படம் ஏன் இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் வர்றதுக்கு ரீசன், முதல்ல இதுக்கு பேசிக் ஹைப் இருக்கு. தென் படம் இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இது பேய் படம் இல்லை, இதுல நிறைய இமோஷன் இருக்கு. அந்த இமோஷன் பாட்டு தான் இந்த அந்த படத்தை பெரிய வெற்றியாக்கும். ஸோ அது அதே மாதிரி நார்மலாக ஒரு கோஸ்ட் ஃபில்ம், ஒரு ஹாரர் ஃபில்ம்னா யாராவது சாமியார் வருவாங்க, இல்லைன்னா ஒரு எங்கேதோ மந்திரவாதி பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படித்தான் எல்லாம் இருக்கும். பட் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன், அந்த இதில் பண்ண செலவு, டெக்னிக்கல் செலவு, இதெல்லாம் பெரிய கிராண்டியராக இருக்கும். இது நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் இஸ் நாட் ஓன்லி கோஸ்ட் ஃபில்ம், ஒரு பேய் படம், ஐயோ பின்னால் இருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பயன்படுத்த, அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் என்ன. அதே மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணம், நம்ம டைரக்டர் எனக்கு இந்த கதை சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தம்பி கூட பழகுனதுக்கப்புறம், அருள்நிதி கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர், தென் பாபி ப்ரொடியூசர், ஹூ இஸ் அ ரியல் ப்ரொடியூசர். வெறும் நம்பர்ஸை பார்த்துட்டு பண்ணுறதுல இருந்துச்சுன்னா, பணம் இவ்வளோ போட்டுட்டோம், இதுக்கு மேலே லாபம் பார்க்கணும், அந்த ஒரு ஸ்கேலில் இல்லாமல் லெட் அஸ் கோ பியாண்ட். ஸோ அந்த ஒரு கிராண்டியர் இந்த படத்தில் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆடியன்ஸுக்கு இது 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதில் டவுட்டே கிடையாது. வித் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். இந்த படம் ஒரு ஒன் ஆஃப் தி கிளாசிக் ஃபில்மாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய கிளாசிக் ஃபில்ம் நான் பண்ணியிருக்கேன். எங்களோட இணைந்த கைகளே அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பேசப்படுற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எனக்கு பேசப்படும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் பேசப்படும். நிச்சயமாக இந்த படத்தை ஆகஸ்ட் 15 தியேட்டரில் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். இது டிமாண்டி காலனி 2 இந்த படம் எனக்கு மகான் சாப்பாட்டா பரம்பரை பார்த்துட்டு அஜய் ஞானமுத்து எனக்கு கூப்பிட்டு இந்த கதையை சொன்னார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. எனக்கு இப்போ டிமாண்டி காலனி 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, யார் இந்த மனுஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி பயமாக வேறு லெவலில் ஒரு பயத்தை, பொதுவாக பேய் படனாலே பொண்ணுங்க தான் அது மாதிரி இருக்கும், இது பசங்களை வச்சு ஒரு மிரட்டி இருக்காப்புல, யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தது. அப்போ சாரை நான் மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரோல் இந்த ரோல். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஆஸ் எ முத்துக்குமாராக வேற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ல ஒரு பார்வையாளர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சரியாக பண்ணியிருக்கேங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். பாபி சார் அண்டு மனோஜ் சார் இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். வேறு லெவலில் வந்திருக்கு. அப்புறம் அருள் சார் கூட ஒர்க் பண்ணது, என்னுடைய ஜேர்னி ஃபுல்லாமே அருள் சார் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கதாபாத்திரம். ஸோ அதனால் ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன் அருள் சாரை.
அதே ஈக்குவலான கேரக்டர் தான் பிரியா பவானி சாங் இருக்கும். ஸோ அவங்களும் இதை சரியாக பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கான்வர்சஸ்லாம் அருண் பாண்டியன் சார் கூடலாம் வேலை செஞ்சதில் ரொம்ப நான் இணைந்த கையில் அவரை பார்த்து நான் மிரண்டிருக்கேன். ஸோ அந்த வந்து இப்போப்பட்ட மனுஷங்க கூடலாம் வேலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஸோ மீனாட்சி அண்டு அர்ச்சனா அப்புறம் இதில் கேமரா ஒர்க்கு ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் 15th வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற பெரும் நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.